பயங்கரமான ஹதீஸ். நான் நினைக்கிறேன் இந்த ஹதீஸ் எங்களுக்கு போதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சாலும் அந்த பாவத்துக்குரிய தண்டனை அல்லாஹ் ஆகிரத்தில் தான் கொடுப்பான். இந்த பூமியில் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எந்த பெரிய பாவமாக இருந்தாலும் குல்லு துனூபின், ஒவ்வொரு பாவத்துடைய விளைவுகளும் ஆகிரத்தில் இருக்குது. ரெண்டே ரெண்டு பாவம் இருக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம் வம்சத்தையே பாதுகாக்க வேண்டும். அந்த பாவத்துடைய தண்டனை அல்லாஹ் இந்த உலகத்தில் மௌத்துக்கு முன்னால அவனுக்கு கொடுக்காம அவனுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுக்க மாட்டான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதில் முதல் பாவம் தன்னுடைய தாய் தந்தையர்களை அடைந்து அவர்களை கண்ணியப்படுத்தாமல், அவர்களை கௌரவப்படுத்தாமல், அவர்களுக்கு அநியாயம் செய்து நோவினை செய்து கொண்டிருப்பான் என்றால் அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால அந்த மனிதனுக்கு அதனுடைய தண்டனை கொடுக்காம அல்லாஹ் அவனுக்கு மரணத்தை கொடுக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, இரண்டாவது பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பகி, ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு கொடுத்த கஷ்டம், ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு செலுத்திய அவன் கொடுத்த துன்பங்கள், ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு கொடுத்த நோவினைகள், ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு ஏற்படுத்திய அநியாயம், ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு ஏற்படுத்திய அநீதி. கண்ணியமானவர்களே, இந்த மிம்பர் மேடைய சாட்சியாக வைத்து நான் கூறுகிறேன். உலமாக்கள் இருக்கிறாங்க, கேளுங்க. நிச்சயமாக சத்தியமாக வல்லாஹி பில்லாஹ் அவனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் அதற்குரிய தண்டனையை கொடுக்காமல் மௌத் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். மௌத் என்பது அவனுக்கு கிடையாது, மரணம் என்பது அவனுக்கு கிடையாது. அவன் செய்த துர்முக்குரிய அந்த அநியாயத்துக்குரிய பாவத்துக்குரிய தண்டனை உலகத்தில் அல்லாஹ் கொடுப்பான். அது மாத்திரமல்லாமல் ஆகிரத்திலும் அல்லாஹ் கொடுப்பான்.